அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் மார்னிங்கே நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு இன்சைட் பார் மாதிரியான செட்டப்பில் வராங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத பிஃபோர் அந்த மொமெண்டம் கொடுப்பதற்கு முன்னாடியே நம்ம சொல்லணும். அதன்படி நமக்கு ஹை பிரேக் ஆனதில் இருந்தே நல்ல ஒரு மொமெண்டம் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க பேஸ்ட் ஆன் நிஃப்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோலையும் சரி, மண்டேயுடைய ப்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறது ஐடி செக்டர்ஸ் நமக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வரும் பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சிங்கப்பூர் இண்டெக்ஸான SGX ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ இது இரண்டுமே சேர்ந்து நமக்கும் அந்த மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி மொமெண்டம் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள் ரொம்ப நேரமாக நமக்கு ஹை கட் ஆகிட்டு லோ கட் ஆக முடியாமல் ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ இந்த இடங்கள் நமக்கு பேஸ்ட் ஆன் ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்திருப்பாங்க ஈவன் தோ டைமிங் கேண்டில் படி. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் படி பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான் லோ. இதுக்கப்புறமாக எந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலும் நமக்கு லோ வைக்க முடியாமல் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நியர் டு ஒரு நம்பர் பக்கத்திலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பிஃபோராக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ஸ்ட்ரகிள் ஆன பிளேஸ் அண்ட் சப்போர்ட் எடுத்த பிளேஸ் அப்படிங்கிறது இந்த 55 to 79 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்தே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலும் சரி, செகண்ட் டைமிங் கேண்டிலும் சரி பக்கத்தில் வரும்பொழுது எது ஹையராக இருக்கோ அது ஹை ஆகும், எது லோவாக இருக்கோ அது லோவாக நம்ம மார்க் பண்ணிட்டு இனிஷியேட் பண்ணும் பொழுது ஒரு சரியான ஒரு டைரக்ஷன் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஈவன் இது நமக்கு T=N செட்டப்ல வந்திருக்காங்க. அதாவது டைமும் நம்பரும் சேர்ந்து வரும் பொழுது எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ப்ரீவியஸாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும். அதன்படி இந்த இடங்கள் நமக்கு லோ கட் ஆயிருந்தாலும் ஒரு சின்னதான ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறமாக ஒன்ஸ் லாங் கட் ஆனதுமே இந்த இடங்கள் நமக்கு ஹை கட் ஆகிட்டு மறுபடியும் புல் பேக் கொடுத்த இடம் 55 to 79 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிறது இதுதான், நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி மட்டுமே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ சென்செக்ஸினுடைய நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீல்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ், ப்ரேயராக இன்டிமேட் பண்ண லெவல்ஸ். எக்ஸாக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் இதுதான். ஒன்ஸ் இந்த ஹை கட் ஆனதுமே ரொம்ப கிளியராக நமக்கு ஆக்குரேட்டாக சப்போர்ட் எடுத்த இடம் 79,994 அப்படிங்கிற நம்மளுடைய இந்த நம்பர்ஸில் இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்துடலாம். பேஸ்ட் ஆன் இந்த நம்பர்ஸ் படி நம்ம கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரிடே சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்ல சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நெக்ஸ்ட் டே ட்ரேடில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் அதிகப்படுத்த முடியும். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்கிற மாதிரி இது மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது நம்ம பிஃபோராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி நம்ம 2 days பிஃபோராக போஸ்ட் பண்ண
வீடியோலையும் ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன்படி மார்னிங் வந்து ஓப்பன் ஆகும் பொழுதும் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேமில் எப்போ வராங்க அப்படின்னும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இன்சைட் பார் மாதிரியான செட்டப்பில் வராங்க அப்படின்னா மினிமமாக 15 மினிட்ஸ் 1 ஹவர் டே சார்ட்டில் எல்லாமே இன்னுமே ஆக்குரேசி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இது மாதிரி இன்சைட் பார் வந்து வராங்க அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ஒரு பெரிய கேண்டில் கொடுப்பதற்கான வாய்ப்புகளோ இல்லை சேம் டேல வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுப்பதற்கான பாசிபிள் இருக்குது. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். எவ்ரிடே வீடியோ வந்து சம் டிப்ஸ் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கும் சரி இல்லை ட்ரேடிங் கரியருக்கும் சரி, இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கான ஆக்யூரசி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மொமெண்டம் கேண்டில் எப்போ வராங்க அப்படின்னும் எந்த டைமிங் கேண்டில் வந்து டீ கோல்டன் செட்டப் வராங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இது மார்னிங்கே வந்து ஒரு 9:30க்கே நமக்கு நிஃப்டி ஃபியூச்சர் வந்து நமக்கு புல் பேக் கொடுத்த இடம் பேஸ்ட் ஆன் த டூல். இப்போல்லாம் வந்து இந்த ரெட் அண்ட் க்ரீன் கலருக்கு வெளியே ஒரு கேண்டில் வராங்களோ பேஸ்ட் ஆன் த சிக்னல்ஸ் நம்ம புல் பேக் எடுக்கலாம். அதன்படி இதுதான் வந்து ஒரு புல் பேக். சூப்பரான ப்ராஃபிட் வந்து நிஃப்டி ஃபியூச்சரும் சரி நமக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து 1 டே பிஃபோராகவும் சரி ஃப்ரைடேயுடைய வீடியோலும் சரி நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான செட்டப்பில் இருக்காங்க. 200 to 250 பாயிண்ட் சிங்கிள் டேயில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன்படி நல்ல ஒரு மொமெண்டம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதனுடைய தாக்கம் நம்மளுடைய இண்டெக்ஸ்லையுமே இன்றைக்கி நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th கேண்டில் 5th ஆகஸ்டினுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 30ஆம் தேதி ஜூன்லேருந்தே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் அப்படின்னும் அதில் இருந்தே நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஷார்ட் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ மார்க்கெட் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் இருக்காங்க. அகைன் இந்த இடங்களுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா 7th ஆகஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய டூல் பேஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னாலும் இது ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த இடங்கள் இந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு க்ளோஸ் ஆனாலும் இந்த 7th மேலே நமக்கு ஒரு க்ளோஸ் கொடுத்தாங்க அப்படின்னால் மட்டுமே இனி ஃபர்தராக நம்ம லாங் போகலாம். என்னதான் நமக்கு ஒரு பெரிய கிரீன் கேண்டில் இன்னைக்கு கொடுத்திருந்தாலும் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த 7th கேண்டிலுக்கு மேலேயும் இந்த 5th கேண்டிலுக்கு மேலேயும் டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்தே நம்ம வந்து லாங் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம லாங் அப்படிங்கிறது போகக்கூடாது. ரீசன் வந்து மார்க்கெட் இப்போ ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஹை போகிறாங்க அப்படின்னா ஸ்லோவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபால் அப்படிங்கிறது ஒரு இம்மிடியட்டான ஒரு ஃபால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிகப்படியான லாங்கோ இல்லை அதிகப்படியான ஷார்ட்டோ ஹோல்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ் வந்து இது இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டில் நம்ம வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். வீக் அப்படிங்கிறது பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிரீன் கேண்டில் வந்து நமக்கு என்ன இன்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் இருந்து மார்க்கெட் நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்றாங்களே தவிர்த்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு கொடுக்கல. இந்த 5ஆம் தேதி கேண்டில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே லாங் பொசிஷன்லாக, அது வரைக்கும் நமக்கு லாங் இல்லை. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி பார்த்தபடியே எந்த மாதிரியான அந்த இடங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நம்ம லாங் ஆர் ஷார்ட் வந்து எடுத்து ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். பட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டில் நம்ம அதிகப்படியான லாங் வந்து போகிறதுக்கோ இல்லை இந்த இடங்கள்லேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறதுக்கான பிளேஸ் அப்படிங்கிறது இது கிடையாது. ஸ்டில் நம்ம பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும். இன்னுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரல. அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு 500 மொமெண்டமே கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து நாம் எதிர்பார்த்தது 750 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நாம் எதிர்பார்த்தோம். ஸ்டில் இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு பெண்டிங்கில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து நமக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் இருக்குது. இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. மேபி இந்த எக்ஸ்பெரினால மட்டுமே நமக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கலாம். அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்.
பொசிஷனலாக நம்ம பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும். ஸ்டில் நமக்கு லாங் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லை. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் விச்சவர் என்ன டைமிங் அண்ட் நம்பர்ஸ் படி வராங்க அந்த டைமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஜூலைலேருந்து நம்ம சொல்லியிருந்தோம் பியர் இஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வராங்க அப்படின்னு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே சரி, அதுலேருந்தே நமக்கு நல்ல ஒரு ஃபால் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ மார்க்கெட் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட். ஸ்டில் வந்து அந்த 5th இந்த கேண்டிலுடைய ஹை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5ஆம் தேதி கேண்டிலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி லாங். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு லாங் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு வீக்கான கண்டிஷன்ஸ்லாம் இருக்காங்களே தவிர்த்து ஸ்டில் வந்து எந்த ஒரு டே கேண்டிலும் ப்ரீவியஸ் டே கேண்டிலுடைய ஹையை உடைத்து நமக்கு க்ளோஸ் வைக்கல. ஃபர்தராக நமக்கு வந்து லோ தான் கட்டாயிட்டே போகிறாங்களே தவிர்த்து ஹை கட் ஆகவே இல்லை. எப்போ வந்து ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஹை கட் ஆகுறாங்களோ அப்போ அதுலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ட்ரெண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இரண்டுமே பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியானது வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள். மல்டிபிள் டைம் நம்ம அதை சொல்கிறதுக்கான ரீசன் வந்து அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் மட்டுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எவ்ரிடே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அந்த லெவல்ஸ் படி நீங்கள் மார்க் பண்ணாலே நீங்கள் நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இந்தந்த நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே மல்டிபிள் டைம் சைக்கிளுடைய காம்பினேஷன். ஸோ எந்த அளவுக்கான அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்குடைய மொமெண்ட் அப்படி நம்ம சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஒரு 200 பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. பட் 250 அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்காங்க, பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நம்ம 750 பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறோம். 500 மட்டுமே இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு அந்த அளவுக்கு நாளைக்கு இல்லை நாளானைக்கு நமக்கு அந்த மொமெண்டம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு நமக்கு சென்செக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பீரியும் இருக்குது. ஸோ இதனுடைய இம்பேக்ட் எல்லாமே சேர்ந்து நமக்கும் கொடுக்கலாம், பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய சென்செக்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 12th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 12th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 12th ஆகஸ்ட் அப்சைட் அண்ட் டவுன்சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 12th ஆகஸ்ட். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐனில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 12th ஆகஸ்ட் மெட்டல், பிரைவேட் பேங்க்ஸ், ஃபார்மா செக்டார் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் எஸ்பெஷலி டுமாரோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது, எந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம், T=N செட்டப்னா என்ன, அதில் இப்போ நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.